A very warm welcome to all of you to Red Earth and Pouring Rain. It's really a lot of pleasure. So this began really with two people actually, with Sundar Kali telling me for a long time about the Madurai School of Art and it being very obscure for me, so I did not know what it was. But he just kept insisting that, you know, it is something that's important. And the second was Nina Sabnani telling me about her film, so that's how it started. And I thought it couldn't be more perfect to bring together Madurai and Mumbai, you know, the Madurai Mannu and the lovely watercolors of the monsoons in Bombay. So that's how this came about. I just want to briefly introduce our two chief guests. Is Mr. Gopal, who he's thank you for coming from Pondicherry, Mr. Gopal. He was the head of the IGNCA, Indira National Center for the Arts for a very long time, and he's a very active member of the artist group. I also want to introduce a long-time friend, K. Srilata. She's a poet, translator. Her recent book has been on Mahabharata. She's also done both fiction as well as non-fiction, and somebody who reflects and writes and discusses, and also somebody who is part of the creative society here in Chennai. I particularly want to also mention all the artists, Mr. Peter, Mr. Sarvanan, Mr. Rafiq, Mr. Babu, and Mr. Logu, his paintings are here, but he's in the US. I also want to particularly thank Mr. Sundar Kali for this. So I will just hand over the mic to our chief guest, who will say a few words, and then the artists. Good evening, all. Firstly, I would like to extend my immense gratitude for giving me opportunity to take a look at this exhibition. And also, the moment I entered the Jakshashatra, I feel that I'm the part of this community. You have named it Sembula Peyalneer for this exhibition. I think instead of speaking in English, better to speak in Tamil. I have a feeling. ஒரு தமிழில் ஒரு அழகான வார்த்தையை வைத்துவிட்டு ஆங்கிலத்தில் பேசுவது என்பது உகந்ததல்ல. இந்த ஓவிய கண்காட்சியில் செம்புல பெயல் நீர், ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின் அப்படின்னு அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் மட்டுமல்ல, குறுந்தொகையில் வருகின்ற ஒரு அற்புதமான பாடல்களில் வார்த்தையை செம்புல பெயல் நீர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சொல்லியிருப்பதற்கு காரணம் அன்பு என்ற ஒற்றை சொல்லில் தான் வந்து அடங்கும். ஒரு சிவப்பு மண் அழகாக நீரோடு சேர்ந்து விட்ட பிறகு அது ஒன்றுடன் ஒன்று கலந்து இருக்கும். அதற்கு பிறகு பிரிக்க முடியாது. தமிழில் பழங்காலத்தில் சொல்லப்படுவது, கறந்த பாலை மீண்டும் அந்த முளைக்கே கொண்டு போக வேண்டும் என்றால் முடியாத காரியம். சொன்ன சொல்லை மீண்டும் அதை வார்த்தெடுத்து மீண்டும் எடுத்துக்கொள்வது என்பது முடியாத காரியம். அதை போலவே செம்புல பெயல் நீர் என்ற வார்த்தை தண்ணீரோடு அந்த செம்மண் கலந்த பிறகு அதை பிரிக்கவே முடியாது என்பது அன்புக்கு எடுத்துக்காட்டாக, தலைவன் தலைவிக்கு எடுத்துக்காட்டாக செய்யப்பட்டிருப்பது என்று மிக அழகாக இங்கே எழுதியிருக்கிறாங்க. இன்னும் ஓவிய கண்காட்சியுடைய முழு ஓவியத்தை நான் பார்க்கவில்லை. இருந்தாலும் கூட எனக்கு அனுப்பியிருந்த ஓவியத்தினுடைய புகைப்படங்கள் என்னை பெரிதும் மாறுபடுத்தியது. காரணம், ஒரு ஓவியருக்கு என்ன வேண்டும், ஒரு கலைஞனுக்கு என்ன வேண்டும் என்பது இந்த சமூகத்திற்கு அதிகமாக புரிந்ததில்லை. எதிர்பாராமல் செய்வது, அதாவது எந்தவித நன்மையும் எதிர்பாராமல் செய்வது என்பது புத்தருடைய வாக்கு. ஒரு செயல் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க வேண்டாம், தானாகவே நிகழும் என்பதுதான் மகாவீரர், புத்தர் போன்ற பெரியவர்களுடைய வாக்கு. இது கலைஞனுக்கு பொறுத்து வைக்க பார்க்கும் என்றால் மிக மிக எளிதாக
தன் உள்ளத்தில் இருக்கின்ற கிடப்பாடுகளை கொட்டிவிடுவது மட்டுமே அவனுடைய வேலை. அதற்கு பிறகு பெறுகின்ற புகழெல்லாம் பொருள்கள் எல்லாம் தானாக நிகழ்வது, எதிர்பாராமல் இருப்பது. அந்த இதில் தான் உண்மையும் நோக்கமும் இருக்கும் என்பது நம் பெரியோர்களின் வாக்கு. அந்த வகையில் இங்கு ரஃபீக் அகமது சாருடைய ஓவியங்கள் மற்றும் மற்ற ஓவியர்களுடைய ஓவியங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அனுப்பி வைத்த புகைப்படத்திலிருந்தும் இங்கு ஓரளவு தூரத்திலிருந்து பார்க்கும்போது கூட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த தக்ஷன் சித்ரா கேலரியில் ஓவிய கண்காட்சிக்காக ஏற்படுத்திட்ட ஓவியங்கள் அனைத்தும் இலகுவாக வெளிப்பட்டவை என்று மட்டும் உணர்ந்து கொள்கிறேன். மிஸ்டர் ரஃபீக் சாருடைய ஓவியங்கள் பெரும்பாலும் எனக்கு அதிகமாக பரிச்சயம் உண்டு, நிறைய முறை பார்த்துருக்கிறேன். இதில் லோகு சாருடைய ஓவியங்களையும் ஓரளவு பார்த்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மோரலஸ் ஐம் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் சித்தா அண்ட் யோகிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஸ்டடி. ஒரு தனி ஒரு உலகத்தில் இருந்து கொண்டு ஓவிய கண்காட்சிக்காக தனது படைப்புகளை ஒரு ஆர்ட் கேலரியை உருவாக்கி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மதுரை மூமெண்ட் என்ற ஒரு அற்புதமான ஒரு மூமெண்ட்டை இந்த உலகுக்கு கொடுத்த ஒரு நண்பர். மிக சிறப்புக்குரிய அவருடைய ஓவியங்களிலிருந்தே பார்த்து கொள்ள முடிகிறது. அவருடைய உலகம் கனவு உலகம். இந்த கனவு உலகத்தில் பெரும்பாலும் யார் யாரெல்லாம் வந்து போவார்கள், சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய சைக்காலஜி என்ன சொல்லுது அனைவருக்கும். எனக்கு இங்கே இருக்கிற சுந்தர்காளி சார் போன்றவர்களாம் மிக அற்புதமாக இதை புரிந்து கொண்டு இருப்பாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய தியரியில் மிக மிக முக்கியமானது அவருடைய சைக்காலஜியில் நம்ம தமிழில் கம்பேர் பண்ணிப்போனா ஆடி கெட்டது மனம், ஆடாமல் கெட்டது உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே நாம் அதற்கு கோர்த்து வைக்க பார்க்கலாம். ஒரு உடல் என்றால் ஆட வேண்டும், ஒரு உடல் என்றால் அசைந்து இருந்தால்தான் அதற்கு நலம். மனம் என்றால் ஆடாமல் இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் அதற்கு நலம். அந்த வகையில் ஆடாமல் மனம் ஒருநிலைப்படுத்தி செய்யப்படுகின்றது. யார் செய்வார்கள்? கலைஞர்கள் மட்டுமே செய்வார்கள். அப்பேற்பட்ட கலைஞர்கள் செய்யக்கூடிய ஓவியங்களில் மிஸ்டர் ரஃபீக் சார், பாபு சார், ஜேம்ஸ் சார், லோகு சார் மற்றும் சரவணன் சார் அந்த ஐவருடைய ஓவியங்கள் அவர்கள் போடுகின்ற ஒரு கோடுகள் மிக மிக எளிமையாக இருக்கிறது. அவர்கள் உருவாக்கிய இந்த அமைப்பு மதுரை மூமெண்ட் என்ற மிக அற்புதமான அமைப்பு, சங்க தமிழ் வளர்த்த மிக அற்புதமான ஒரு இடத்துல மதுரையில் வரலாற்று சிறப்புமிக்க ஏற்பாடுகளை ஏற்படுத்தியிருக்கிற அந்த அமைப்பு வருங்காலத்தில் மிக மிக உயர்ந்த இடத்தில் செல்லும் என்பதில் எனக்கு துளியளவும் ஐயமில்லை. ரஃபீக் சாருடைய கோடுகளை பார்த்த பிறகு அவருடைய மாய உலகம், அது மேஜிக் ரியாலிஸ்டிக்னு படிச்சிருந்தேன். மேஜிக்கல் ரியாலிஸ்டிக் என்ற வார்த்தை நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருந்தாலும் கூட ரஃபீக் அகமது சாருடைய ஓவியங்களோட தொடர்பு வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே க்ரௌடான ஸ்பேஸு, அதிகமான சப்ஜெக்டு, டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் செய்கிற அந்த உத்திகள் அத்தனையும் நம் உள்வாங்கின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அதை தாண்டி வேறொரு உலகத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு செல்வது போன்ற ஒரு உணர்வு அவருடைய ஓவியத்தில் பார்க்க முடிகிறது. லோககுரு சாருடைய ஒர்க்கை பார்க்கும்போது இயல்பான யதார்த்தமான கோடுகள் மிக மிக எளிதாக பார்க்க முடிகிறது. ரொம்ப ஃப்ளாட்டான கலர்ஸ் வைத்தும் போய்னா கூட கோடுகள் மிக இயல்பாக அவருடைய உள்ள அர்த்தங்களை பார்க்க முடியுது. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறம் சார்ந்த இந்த அற்புதமான வேலையில் இந்த ஓவிய கண்காட்சியில் நானும் பங்கு பெறுவது என்பது எனக்கு மிகவும் மகிழ்வான ஒன்று. இங்கே பார்த்த முகங்கள் மிக அதிகமாக இருந்தாலும் கூட உண்மையிலேயே பார்க்காத ஓவியங்கள் இங்கே அதிகமாக இருக்கிறது. உங்களை போன்று மீண்டும் ஒரு முறை பார்த்து மீண்டும் வருவேன். மிக்க நன்றியும் எனது வணக்கமும். தேங்க்யூ ஸோ மச். Good afternoon. Dakshin Chitra has always been something of a dreamscape for me. I have visited it often in the past, brought many other visiting friends with me, consulted the parrot astrologer. I was just telling Anita that. I've shopped, I've looked around and drowned in the visual beauty of the place. I mean, it's a very immersive kind of experience. And I think it's a great idea to have a gallery here and to have, to sort of actually display the work, remarkable work of artists over here.
Many, many thanks, Vanita, for inviting me. Let me begin with a disclaimer. I am not a visual artist, nor am I an art critic. I have spent my years chasing art of the verbal variety, and perhaps also realized the limits of that universe. I've hugely admired visual artists, even been a bit envious of them, of what they are capable of, and how their work touches lives. So I'm really excited about what this exhibition has on offer today. Thank you all for for exhibiting your work here. The phrase red earth and pouring rain is a powerful image, as all of us know. You see it right here in front. It's a powerful image from a famous Sangam poem. The poem uses the imagery to describe the profound, inseparable union of lovers, likening it to the way red earth mingles, pouring rain and red earth mingle, and they cannot be separated, right? The Sangam poets were known for the beautiful ways in which they wove geography and weather and climate and ecology and botanical detail into their poems about the most intimate of human emotions. This exhibition uses not words, but art and installations to talk about land, ecology, environment, and the human. In literary studies, so I think I'm kind of comfortable speaking from that space. In literary studies, we speak of eco-poetics, a literary movement that explores the relationship between human activity and the natural world, emphasizing ecological awareness and concerns of the environment through the writing of poetry. It moves beyond traditional nature poetry, what we think of as nature poetry, highlighting the interconnectedness of humans and the environment. It stresses the interconnectedness of everything, of all beings, challenging the traditional separation often found in nature poetry. The thing about it is that it adopts a biocentric perspective, recognizes the intrinsic value in all human beings, even the smallest of little creatures, not just what is directly beneficial to humans. I think this is such an important radical shift, to drop that anthropocentrism, to finally awaken to the idea that we human beings are but a tiny, very fragile, very insignificant part of this huge magical universe. And I think that shift, is represented somehow for me in all the work that I see on display here. And I feel that they have really managed to decenter that, the human, to center the ecological. And they've just used another medium, not literature, but art, which is a great way of speaking, perhaps a far better way of speaking than words, because as I said, words can constrain you. It can be a prison in ways that art, I believe, is not. So the red earth, of course, I think others have explained this beautifully, and the concept note is there. It's a great note that I would encourage all of you to look at. It's a common landscape element in Tamil country, and the first monsoon rains mixing with it to form this cool sort of damp clay, and that the smell, there's a sort of synesthetical element to that, is a vivid image of unity and transformation. I'm sure that the art we are witnessing here will be just as transformative. Congratulations to all, and all good wishes to Rafiq Ahmed, to Logu Ramaswamy, to Sharavanan, James Peter, Madurai Babu, Nina Sabnani, and Sri Lekha Sikandar. Their work is, incidentally, I was just remarking that it's there behind, and it's in a cool little space, and somehow it goes with the idea of rain, I think, pouring rain. And also many congratulations to the curator, Sundar Kali himself. Thank you so much. Thank you. Thank you. As a token of our appreciation, I'd like to give a small memento to Mr. Gopal. And to Srilata. We'd also like the artist to say a few words, so may I invite Sri Lekha to say a few words? I have to thank my friend also, because without her, my show would not have been possible. So, thank you. It is about, none of these works were made on site. They're all painted in the studio. And it is the result of the many trips I've made from Bombay to Alibag, which is south of Mumbai, and Murud Janjira, which is even further south. This is 40 years ago. I've been traveling up and down for 40 years. And many a times I wanted to stop the car and paint, but of course that was not possible. Fortunately, I don't drive, so I had all the time to look at the scenery around me.
Yeah, so it is very recently, about 15 years ago, I started doing these. And it just happened. It just came out. All these paintings just started coming out. And I made a lot of them. And Nina saw them. And she thought she could animate it. I didn't think much of them, but Nina thought she could animate it. And what she has done is both fascinating and magical. Thank you. I just adding to what Shri has already said and what both of you said is that art is protest, but protest can be gentle. Protest can be appreciating what we have before we lose it. So I think that's what we have tried to create through our work, to create that appreciation for what we have and to be mindful of what we may lose. Thank you. So I think the pouring rain has spoken. Will somebody from any of the artists from the Madurai Mannu be interested? Sundar, would you like to say a few words? Girija wants to share. After I'll finish. ரொம்ப முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் இது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பு அனிதாவை பன்னீரோடு ஒரு சாயங்கால பொழுதிலே ஏதோ ஒரு விருந்திலே சந்திக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே இதற்கான விதை ஊன்றப்பட்டது. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பேச்சுகள் அப்புறம் இடைவெளிகள் எல்லாம் நடந்து அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக ரொம்ப தீவிரமாக வேலை செய்து இந்த கண்காட்சியை ஒழுங்கு செய்திருக்கிறோம். கண்காட்சியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, மதுரை ஓவியர்கள்ல மதுரைக்கு சென்னைக்கு உள்ள முக்கியமான வேறுபாடுகளை முதல்ல சொல்றேன். மதுரை ஓவியர்கள்ல எங்க கூட்டத்தை சேர்ந்த 4 பேர் சென்னை ஓவியக் கல்லூரியிலே பயின்றவர்கள். ஓவியர் நாகராஜன், ராட்ஸ்கி மருது, கள்ளந்திரி முருகேசன், புத்தங்குடி பாலு, ராமச்சந்திரன் பின்னாடி ரவிக்குடைய மாணவர் இங்கே வந்திருக்கிறார். ஆனால் பெரும்பாலான ஓவியர்கள் முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறையில் எல்லாமே தானாக பயின்று கொண்டார்கள். செல்ஃப் டாட் தான். சரியா? இந்த வந்திருக்கிறார்களே அம்மா விஜயா சுந்தரம், அவெல்லாம் எல்லாமே செல்ஃப் டாட் தான். அதனால என்னவோ சென்னையிலே இவர்கள் மதுரையில் தமிழ் இந்தியாவுடைய முக்கியமான நகரங்கள் மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத் இங்கெல்லாம் காட்சிக்கு வைத்த பிறகு கூட சென்னையில் இவர்களுக்கு காட்சிக்கு வைக்கிற இடங்கள் அதிகம் கிடைக்கவே இல்லை. அதனால சென்னையில் இவர்கள் பெயர் அதிகம் தெரிய வரவும் இல்லை. ஆனால் இவர்கள் சென்னையை பைபாஸ் பண்ணி ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவுக்கும் போனார்கள். நிறைய நாடுகளிலே கண்காட்சிகளில் பங்கு பெற்றார்கள். அதெல்லாம் முறை இன்றைக்கு வரைக்கும் சென்னையில் இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயம் நடக்கவே இல்லை. முதல் தடவையாக இதை நடத்தி காட்டுகிற அனிதாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மதுரையில சென்னையினுடைய சமகால ஓவிய வரலாறு எனக்கு தெரியாது, நீங்க யாராவது சொல்லலாம். ஆனால் மதுரையினுடைய சமகால ஓவியம் மிக முன்பாகவே ஆரம்பிக்கிறது. 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப வருஷங்கள்ல ஆரம்பிக்கும். 3 பேர் முக்கியமான ஆட்கள். பெருமாள் என்கிற பெருமாள் ஐயா அல்லது பெருமாள் தா, அவர் பெங்காலில் இருந்ததுனால சாந்தினிகேதனில் படித்ததுனால பெருமாள் தா என்று அவரை கூப்பிடுவார்கள். நாங்கள் பெருமாள் ஐயா என்று கூப்பிடுவோம். 2வது தத்தா, அவர் பிறப்பினால் பெங்காளி, ஆனால் மதுரையிலேயே குடியேறியவர். 3வதாக எஸ்பி ஸ்ரீனிவாசன், அவரும் சாந்தினி, 3 பேருமே சாந்தினிகேதனில் படித்தவங்க. எஸ்பி ஸ்ரீனிவாசன் காந்தி கிராமத்திலேயே பணியாற்றியவர். இந்த 3 பேரும் இப்போ 1930, 40களில் வங்காளத்திற்கு சென்று சாந்தினிகேதனில் கலாபவனில் படித்தவர்கள். நந்தலால் போஸ் போன்ற பெரிய ஓவியர்களிடமும் வேறு சிற்பிகளிடமும் படித்தவர்கள். படித்துவிட்டு மதுரையிலையும் காந்தி கிராமத்திலையும் அவருடைய பணிகளை நடத்தி காட்டினார்கள். அதை பற்றி விரிவாக ஒரு நூல் வெளிவர இருக்கிறது. அனிதா சீக்கிரத்தில் அதை கொண்டு வர போகிறார்கள். மதுரையினுடைய
ஓவிய இயக்கத்தினுடைய வரலாற்றை. அதனால் நான் விரிவாக பேச விரும்பவில்லை. ஆனால் இவர்கள் 3 பேர் தான் முதல் முன்னோடிகள். இரண்டாவதாக 50கள் 60கள் 70களில் 2 முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு சொல்ல வேண்டும். உங்க எல்லாருக்கும் தெரியும் மனோகர் தேவதாஸ், தெரியுமா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். கண் பார்வை வழுங்கி போய் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கண் செயலில் கொண்டே வந்தது. ஏதோ ஒரு கொடிய நோய், அதற்கு மருந்து இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா கண் செயல்கள் கொண்டே வந்தது. கடைசியில் ரொம்ப சக்திமிக்க விளக்குகளை வைத்துக் கொண்டு மிக பக்கத்தில் வைத்துக் கொண்டு வரைந்தார் போட்டோ ஓவியங்கள், மிக நுட்பமான ஓவியங்கள். மனோகர் தேவதாஸ் நெட்ல போய் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் மதுரையில அவருடைய அமெரிக்கன் கல்லூரியிலே படித்தவர். பின்னாடியிலே அமெரிக்காவுக்கு சென்று மேற்படிப்பு படித்துவிட்டு வந்தார். இடையிலே அவருடைய துணைவியாருக்கு ஒரு பெரிய விபத்து நடந்து அதிலே கழுத்துக்கு கீழே அவருடைய உடல் செயலிழந்து போயிட்டது. நீண்ட காலமாக அவர்கள் இருவரும் அந்த உபாதைகளோடவே வாழ்ந்தார்கள். ஆனால் அற்புதமான விஷயங்களை இந்த உலகத்துக்கு படைத்திருக்கிறார்கள் மனோகர் தேவதாஸ். அடுத்ததாக பேராசிரியர் ஜே வசந்தன். நீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியாது. மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலே ஆங்கில பேராசிரியராக இருந்தவர். சென்னை புத்தக கல்லூரியிலே படித்துவிட்டு பிறகு மதுரையிலே வேலைக்கு வந்தவர். ஓவியர், கார்ட்டூனிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், ஆர்கிடெக்ட், தியேட்டர் டைரக்டர், வேற என்ன பாபு, கார்ட்டூனிஸ்ட், இல்லஸ்ட்ரேட்டர், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், எல்லாம் ஒரே ஆள் இத்தனை வேலைகள் செய்கிறார். அற்புதமான மனிதர், என்னுடைய குருமார்களில் ஒருவர். அவர் வரைந்த ஓவியங்கள் விரைவில் வெளிவர இருக்கிற அந்த நூலிலே அவருடைய ஓவியங்கள் இடம்பெறும். இவர்களெல்லாம் மதுரையிலே முன்னோடிகளாக செயல்பட்டவர்கள் இந்த 5 பேரும். அதற்கு பிறகுதான் 70களிலும் 80களிலும் ஒரு புதிய தலைமுறை, புதிய அலை உருவாகிறது. அதிலே முக்கியமாக மிக இளைஞராக இந்த ரஃபீக் அஹ்மத் என்கிற ஒரு நபர் இருக்கிறார். இவரை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். இன்னைக்கு வச்சுக்காரு பாருங்க ஒரு புத்தகம். இதை நீங்க இந்த பூட்டுகளை திறந்து அதை எடுத்து கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு அனுமதிப்பாங்க அனிதான்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். ரொம்ப படிக்கல, ஆனா கலைஞரின் மேல் அதீதமான காதல் கொண்டவர். நிறைய மாணவர்களை உருவாக்கி விட்டிருக்கிறார் மதுரையில. அவர் அந்த தலைமுறையில இளைஞர். அவருக்கு மூத்தவர்கள் இருந்தார்கள் அந்த தலைமுறையில. அதுல இன்றைக்கு இருக்கக்கூடிய அம்மா கிரிஜா சுந்தரம் ஒருவர். அதற்கு அடுத்து 70கள் 80களுக்கு பிறகு அடுத்து 90களில இன்றைக்கு வரைக்கும் ஒரு தலைமுறை உருவாகியது. அதில் உள்ளவர் தான் இந்த ரஃபீக்குடைய மாணவராகிய ராமச்சந்திரன். இங்க வந்திருக்கிறார். சென்னை ஓவிய கல்லூரியிலே படித்தவர். இவர்கள் மாதிரி தொடர்ந்து பெருமாளையா, எஸ்பி சீனிவாசன், தத்தாவிலிருந்து ஆரம்பித்து இன்று வரை மதுரையிலே ஒரு ஓவிய இயக்கம் தொடர்ந்து தயாராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ரஃபீக் 1990களில் ஆரம்பித்த ரஃபீக் ஆர்ட் கேலரி கலைக்கூடம் தான் இதற்கெல்லாம் இடம் கொடுத்த முதல் இடம். அது முன்னாடி சுலைமான் என்கிற நண்பர் மதுரை அரசு அருங்காட்சியகத்திலே கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தார். ஆனால் ரஃபீக் அந்த கலைக்கூடத்தை ஆரம்பித்த பிறகுதான் எங்களுக்கு எல்லாரும் கிடைச்சது. சென்னை ஓவியர்களுமே பல பேர் அங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த இடையராத அந்த தொடர்ச்சி, அந்த கான்டினியூட்டி, அது ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கு இங்கே தட்சிண சித்ரா வரைக்கும் வந்திருக்கிறது என்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். முக்கியமாக என்னை இந்த கண்காட்சியினுடைய காப்பாற்றியராக இருக்க சொன்ன அனிதாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே பணிபுரிகிற ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பார்வையாளராக வந்திருக்கேன். அப்புறம் இங்கே இருக்கிற மதுரை ஓவியர்களோடு சேர்ந்து ஓவியருங்கிற முறையிலையும் பேசுகிறேன். இங்கே வைத்திருக்கின்ற ஓவிய கண்காட்சியில் வைத்திருக்கின்ற ஓவிய நண்பர்களுக்கு மாலை வணக்கம். இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்த தலைவர்களுக்கும் மாலை வணக்கம். அனிதா மேடத்துக்கு வணக்கம். இந்த ஓவியங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாதாரண ஒரு ஓவியங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமாக ஒரு மாடர்ன் ஆர்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க.
அதில் ரஃபிக் சார் வந்து மதுரையில் வந்து மாடர்ன் ஆர்ட்னா ரஃபிக் சார் பேர் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மாடர்ன் ஆர்ட் பண்ணுவார். இப்போது அது வந்து அட்வான்ஸாக பண்ணிகிட்ருக்காரு, 3D எஃபெக்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருடைய ஓவியங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வித்தியாசமாக இருக்குது. சாதாரண ஓவியமாக பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து எல்லாரையும், மதுரை ஓவியர்கள் எல்லாரையும் ஒரே ஆர்வத்தில், எனக்கு நடக்க முடியாது இருந்தாலும் வந்து பார்க்கணுங்கிற ஒரு இதில் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. மிக நன்றி. So we'll have one of the Madurai artists also say a few words. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சுந்தரகாளி அவங்களுக்கும், அனிதா மேடம் அவங்களுக்கும், கோபால் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலும், எனது நண்பர்கள் ஓவியர்களும் மற்றும் எனது மாணவர் ஓவியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓவியம் என்பது பேச தெரியாது எங்களுக்கெல்லாம். எங்கள் ஓவியங்கள் பேசும். இதனால் சில விஷயங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே மதுரையில் கான்டெம்பரரியாக உருவாக்கணும், அதற்கு ஓவியன் முக்கியத்தோடு ஓவியர்கள் முக்கியம் சொல்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்முடைய பாபு, லோகு, சரவணன், ராமச்சந்திரன் எல்லாரையும் ஒன்று கூட்டி எல்லாமே ஒரு சேர்ந்த ஒரு குரூப்பாக இயங்கணும். ஏன்னா இது மாதிரி தான் வெஸ்டர்னில் ஆரம்ப காலத்தில் டாட்டா இசம், சரியர் இசம், எல்லா இசங்களும் வந்து ஒரு குரூப்பாக இருந்து சேர்ந்து இயங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுடைய குரூப்பில் அதே மாதிரி தான். ஆனால் ஒவ்வொரு ஓவியரும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஓவியத்துக்கும் 100% வித்தியாசம் இருக்கும். அது ஆரம்பத்தில் அவங்களுடைய உள்ளங்களில் போட்டு அதே மாதிரி அவங்க செஞ்சு இன்றைக்கி ஓரளவுக்கு வெளிநாடுகள் அதிகமாக அவங்களுடைய ஓவியங்கள்லாம் போய் பரிசு பெற்றிருக்கு. நிறைய ஓவியங்கள் விற்பனை ஆகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதனால் இதில் பொதுவாக என்னென்னா, மதுரையில் இருக்கவங்க நாங்கள் எல்லாமே நான் அகாடமிக் ஆர்டிஸ்ட். எங்களுடைய ஸ்கூல் தனியாக மதுரை ஸ்கூல்னு உருவாகணும். எப்படி மெட்ராஸ் ஸ்கூல் இருக்குது, கல்கட்டா ஸ்கூல் இருக்குது, பாம்பே ஸ்கூல் இருக்குது, அதே மாதிரி தொன்மை வாய்ந்த இந்த மதுரை சார்ந்த ஒரு ஸ்கூல் கான்டெம்பரரியாக உருவாகணும். அதான் என்னோடய நோக்கம். அதற்காக அனிதா மேடம் ரொம்ப எங்களுக்காக உதவி செஞ்சுருக்காங்க. அதுக்கு அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you. I'd like to invite our chief guest to light the lamp, Mr. Kupal. Ma'am. Thank you very much. Yeah. So before we leave and all of you explore the exhibition, I just want to say a quick round of thanks to everybody. A very special thank you to my colleague Anita Yogeshwari, to Murli, to Stella, to electrician Mani, to Dingdi, pardon, to Marimuthu, to several others, to Prema, to our library, to everybody that I have named and not named, who really helped such an exhibition come through. Thank you so much, and enjoy Red Earth and Pouring Rain.